வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் ஆயுத உதவிகளை அமெரிக்காவிடம் கூறுகிறது. செங்கடல் பாப்பெல் மாண்டேப் நீரிணையை குறிவைத்து எச்சரிக்கின்றனர் ஹவுதிகள். ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும், ட்ரம்ப் அறிவிப்பு. பிப்ரவரி 28 முதல் ஈரானில் 43,000 கட்டடங்கள் சிதைவு. ஈரானிய உச்சநிலை தலைவர் உட்பட 10 பேர் குறித்த தகவல்களுக்கு $10 மில்லியன் அமெரிக்கா அறிவிப்பு. ஈரான் கார்க் தீவு மீது அமெரிக்கா தாக்குதல், எண்ணெய் உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் கடும் பதிலடி என ஈரான் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஈரானின் புதிய உச்சநிலை தலைவர் மொஜ்தபா ஹமேனி உட்பட 10 மூத்த தலைவர்கள் இருக்குமிடம் குறித்த தகவல்களை வழங்குபவர்களுக்கு $10 மில்லியன் வரையிலான வெகுமதியும், தேவைப்பட்டால் வேறு நாட்டுக்கு இடம்பெயரும் வாய்ப்பும் வழங்கப்படும் என அமெரிக்கா நேற்று முன்தினம் அறிவித்துள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் நீதிக்கான வெகுமதிகள் திட்டத்தின் கீழ் இவ்வறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெகுமதி பட்டியலில் அதிகாரிகளின் துணை பிரதானி அலி அஸ்கர் ஹெஜானி, ராணுவ ஆலோசகர் மேஜர் ஜெனரல் யஹ்யா ரஹீம் சஹ்வாவி, உள்துறை அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் எஸ்கந்தர் மொஹேனி, உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்மாயில் காதீப், உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி லாரிஜானி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். இந்த நபர்கள் உலகம் முழுவதும் பயங்கரவாதத்தை திட்டமிட்டு ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும் ஈரானிய புரட்சிகர காவல்படையின் பல்வேறு பிரிவுகளை வழிநடத்துகிறார்கள் என்று அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. இப்பட்டியலில் உள்ள ஏனைய 4 தலைவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படாமல் அவர்களின் பதவிகளால் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு சேவையின் செயலாளர், உச்சநிலை தலைவரின் ஆலோசகர், உச்சநிலை தலைவரின் அலுவலகத்தின் ராணுவ அதிகாரி மற்றும் ஈரானிய புரட்சிகர காவல்படை அதிகாரி ஆகியோரே அவர்கள் ஆவர். அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த வெகுமதி அறிவித்தல்களை ஆங்கிலம் மற்றும் பாரசீக மொழிகளில் வெளியிட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி குறித்த தகவலுக்கு $15 மில்லியன், ஈரானிய புரட்சிகர காவல் படையினரின் நிதி வலைப்பின்னல் குறித்த தகவலுக்கு அதே அளவிலான மற்றொரு வெகுமதியையும் அமெரிக்கா அறிவித்தது. மேலும் போர் தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு பிப்ரவரி 24 ஈரானில் உள்ள தகவல் வழங்குநர்கள் CIA முகவரகத்தை தொடர்பு கொள்வதற்கான அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருந்தது. ஈரானின் அச்சுறுத்தலால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகள் ஒன்றிணைந்து ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் இதுகுறித்து அவர் பதிவிட்டுள்ளார். சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் இந்த பகுதிக்கு தங்கள் போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்று ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் மூலம் அந்த நீரிணையை பாதுகாப்பாகவும் தடையின்றியும் இயங்குவதை உறுதி செய்ய முடியும் என அவர் நம்புகிறார். ஏதோ ஒரு வழியில் ஹார்முஸ் நீரிணையை திறந்தே வைத்திருப்போம் என உறுதியளித்துள்ள ட்ரம்ப், அதன் கடற்கரை பகுதிகள் மீது அமெரிக்கா மிக கடுமையான குண்டுவீச்சை நிகழ்த்தும் என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் ராணுவ திறனை அழிப்பது குறித்து பேசிய ட்ரம்ப், அதேவேளையில் ஈரான் ஆளில்லா விமானங்கள் மூலமாகவோ அல்லது கண்ணிவெடிகள் மூலமாகவோ அந்த நீரிணையில் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதை ஒப்புக்கொண்டார். முற்றிலும் முடக்கப்பட்ட ஒரு நாடாக ஈரான் இருக்கும் பட்சத்தில் இந்த முக்கியமான நீர்வழி பாதை இனி அச்சுறுத்தலாக இருக்காது என்பதை உறுதி செய்வதே அமெரிக்காவின் நோக்கம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் பிரதான எண்ணெய் ஏற்றுமதி தளமான கார்க் தீவு மீது அமெரிக்கா நேற்று முன்தினம் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. பாரசீக வளைகுடாவில் ஈரானின் பிரதான நிலப்பரப்பிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கார்க் தீவினூடாகவே ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இத்தீவில் உள்ள ராணுவ இலக்குகளை அமெரிக்க படையினர் முற்றிலுமாக அழித்துள்ளதாக நேற்று முன்தினம் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் மிக சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு நடவடிக்கைகளில் ஒன்றின் மூலம் கார்க் தீவின் ராணுவ இலக்குகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். அத்தீவின் எண்ணெய் உட்கட்டமைப்புகளை தான் இலக்கு வைக்கவில்லை என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஹார்முஸ் நீரிணை ஊடான சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து ஈரான் அல்லது வேறு எவரும் இடையூறு ஏற்படுத்தினால் இத்தீர்மானத்தை தான் உடனடியாக மீள்பரிசீலனை செய்யப்போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார்.
ஹார்முஸ் நீரிணை ஊடாக செல்லும் எண்ணெய் தாங்கி கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு வழங்க உள்ளதாகவும் மிக விரைவில் இது ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கார்க் தீவு மீதான தாக்குதல்களால் அத்தீவின் எண்ணெய் உட்கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏதும் ஏற்படவில்லை என ஈரானின் பார்ஸ் செய்தி முகவரகம் நேற்று தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படைகள் தொடர்புடைய பார்ஸ் செய்தி முகவரகம் தனது டெலிகிராம் பக்கத்தில் வெளியிட்ட செய்தியில் அமெரிக்காவின் தாக்குதல்களின் போது கார்க் தீவில் 15க்கும் மேற்பட்ட வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள், கடற்படை தளம், நிலைய கட்டுப்பாட்டு கோபுரம் மற்றும் ஹெலிகாப்டர் தளம் ஆகியவற்றை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாகவும் அச்செய்தி முகவரகம் தெரிவித்துள்ளது. அதேவேளை ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் எந்தவொரு தாக்குதலுக்கும் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என ஈரானின் புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ளது. இத்தகைய தாக்குதல்கள் நடந்தால் இப்பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு ஆர்வமுள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்கட்டமைப்புகள் அனைத்தும் தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்படும் என அப்படை எச்சரித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீது முன்னெடுக்கப்பட்டு வரும் தாக்குதல்களில் சுமார் 43,000 பொதுமக்கள், குடியிருப்புகள் மற்றும் கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன என ஈரானிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அல் ஜசீரா செய்திச் சேவையின் தரவுகளை மேற்கோள் காட்டி ஈரானிய அரசாங்க செய்தி தொடர்பாளர் பதேமே மொஹஜானி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாக்குதலுக்குள்ளான கட்டடங்களில் 36,500 வீடுகள் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்பு அலகுகள் அடங்குகின்றன. தலைநகரில் மட்டும் சுமார் 10,000 கட்டடங்கள் இலக்கு வைக்கப்பட்டு கடுமையாக சேதமடைந்துள்ளன. 43 அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் 32 நோயாளர் காவு வண்டிகள் இத்தாக்குதல்களில் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளன. சுமார் 120 பாடசாலைகள் சேதமடைந்துள்ளதால் கல்வி நடவடிக்கைகள் முற்றாக முடங்கியுள்ளன. இதுவரை குறைந்தது 223 பெண்கள் உயிரிழந்துள்ளதோடு பலியான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 206 உயர்ந்துள்ளது. ஈரானிய செம்பறை சங்கம் இந்த மனித பேரழிவை உறுதிப்படுத்தியுள்ளது. பொதுமக்களையும் அவர்களின் வாழ்விடங்களையும் இலக்கு வைக்கும் இந்த தாக்குதல்கள் குறித்து சர்வதேச சமூகம் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் என ஈரானிய அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. செங்கடலில் அமைந்துள்ள மற்றொரு வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த நீரிணையான பாப்-எல் மண்டேப் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஹவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியுள்ளது. அந்த வழியாக செல்ல முயலும் எந்தவொரு கப்பலும் அழிக்கப்படும் என ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகின் 20% எண்ணெய் தேவைக்கான ஏற்றுமதி பாதையாக வளைகுடா நாடுகளை இந்த பாதையை உலகத்துடன் இணைத்து வந்தது. எனவே எண்ணெய் எரிவாயு ஏற்றுமதி ஹோர்முஸ் நீரிணை மூடலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஈரானுக்கு ஆதரவாக ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் களமிறங்கியுள்ளனர். செங்கடலில் அமைந்துள்ள மற்றொரு வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த நீரிணையான பாப்-எல் மண்டேப் ஜலசந்தியில் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என ஹவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் பெரும்பாலான வணிக கப்பல்கள் மாற்றுப்பாதையான பாப்-எல் மண்டேப் வழியாக பயணிக்கின்றன. இதனால் இந்த வழித்தடத்தில் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த அதிகரித்த கப்பல் போக்குவரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக ஹவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் 2 முக்கிய கடல் வழித்தடங்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாகியிருப்பது உலகளாவிய விநியோக சங்கியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. ஈரானுடனான மோதல் தொடர்வதால் பாலிஸ்டிக் ஏவுகணை இடைமறிப்பான்கள் மிக குறைவாக இருப்பதாக இஸ்ரேல் அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செமாபோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அதன் ஆதரவு ஆயுத குழுக்களுடன் தொடர்ந்து நடைபெற்று வரும் போரால் இந்த தட்டுப்பாட்டு நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் நீண்ட தூர பாதுகாப்பு அமைச்சு ஈரானின் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தனது ஏவுகணைகளில் கொத்து வெடிமருந்துகளை சேர்ப்பதாகவும் இது இருப்பு குறைவை அதிகரிக்கக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலிய அதிகாரிகள் இதுகுறித்து அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு தகவல்கள் தெரிவித்துள்ளன.